மிதுனம் புதுசா உறவு வந்துடுச்சு. யாருங்க அந்த புது உறவு? ஐயோ இவரா இதை பண்ணிடுவாரா அதை பண்ணிடுவாரா அப்படின்னு அவரவர் கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி சனி வேலை. சனி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பக்கம் உங்களுக்கு 6ஆம் இடத்தோட அதிபதியா இருந்தாலும் கூட அவர் அடுத்தடுத்து நகரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுனம் புதுசா உறவு வந்துடுச்சு. யாருங்க அந்த புது உறவு? புதுசா புதிர் போடுறீங்களே, யாரா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி புரிஞ்சுக்காதீங்க. ஸோ முழுமையாக பார்க்கும்போது தான் இந்த மாதத்தோட கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு கண்டிப்பான முறையில் தேவைப்படும். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மிதுனம் காலச்சக்கரத்துடைய 3வது ஒரு ராசி. அதாவது இந்த ராசி மண்டலங்கள்லேயே 12 இருக்குங்க. மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 இருக்கு. இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இது மிதுன ராசியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா மிதுனம் ஒரு மல்டி டேலண்டட் ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் சொல்லுவேன். அவங்கள கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, அவங்கள கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா லைஃப்ல வேணும். மிதுனத்தை தனியா விட்டீங்கன்னா அவங்க வளரவே மாட்டாங்க. உங்க கேங்ல, ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இல்ல ஃபேமிலியில யாராவது மிதுனம் இருக்குதுன்னா அவங்கள தனியாவே விடாதீங்க. அவங்கள கைட் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா, ஒரு சாதனையாளரா வரக்கூடியவங்க தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய அறிவாலையும் எல்லோரையும் வசீகரப்படுத்தி இழுப்பாங்க. ஸோ கைட் பண்ற ஒருத்தரை மட்டும் எப்பயுமே மிதுனம் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜா. பட் இந்த ஜூன் மாதத்துல என்ன நடக்க போகுது, நம்ம அதை தான் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல ஃபர்ஸ்ட் கிரகநிலை எல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்துல உங்க ராசியில இப்ப சூரியன் உட்காந்துட்டார். ஸோ சூரியனும் புதனும் உங்கள் ராசியிலே இருக்கிறது அப்படின்றது ஒரு புதாதித்ய யோகத்தை கிரியேட் பண்ணும். சூரியன் புதன் ரொம்ப க்ளோஸாக இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் குருவோட இணைவு, உச்சம் பெற்ற குருவோட சுக்கிரனோட இணைவு அப்படின்றது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்தா ராசிக்கு அப்படியே 9ஆம் இடத்துல ராகு தான் இருப்பாரு. 10ஆம் இடத்துல சனி போய் உட்காந்துருக்காருங்க. சனி மாறுவாரா? மாறவே மாட்டாரு. மிதுன ராசிக்காரனுக்கு கொடைச்சல் கொடுக்குற இடத்துல தான் சனி இருக்காரு. ஸோ அது மாறாது. அடுத்து செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. இதுதான் இந்த மாதத்துல மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு கிரகநிலை. இப்போ இதுல கரியர் எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். இப்போ மிதுனத்துக்கு கடந்த மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா குரு ஒரு மாதிரி ராசியிலே இருந்தாரா, ஒரு மாதிரி அதுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி டைலமோவா தான் இருந்துச்சு. ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா எதையுமே முன்னாடி பண்ணவே விடவே முடியல. அவர் 2 கேந்திர வீடுகளோட அதிபதி, 7, 10 வீட்டோட அதிபதி அவர் ராசியில இருந்தது அப்படின்றது ஓகே. பட் இப்போ குரு என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமாயி சனி பகவானை பார்த்துட்டார். யாரு நம்மளுக்கு இத்தனை நாள் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு, யார் நம்மளை முன்னேறவே விடாம தடுத்தாரோ, இப்ப அவரை பார்க்கும்போது, சனியை பார்க்கும்போது ஒரு வித பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் சனி பகவானுக்கு. என்னங்க பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா, குருவோட பார்வை பல கோடி நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்துல. ஸோ இப்போ குரு சனியை பார்க்கும்போது, சனி பகவான் இயல்பாவே கெட்டவர்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சனி இயல்பாவே நல்லவர் தான் அவர் ஓகேவா. பட் நம்ம மனுஷங்க அவரை பார்த்து பயப்படுறோம். ஐயோ இவரா இதை பண்ணிடுவாரா அதை பண்ணிடுவாரா அப்படின்னு. அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி சனி விளையாடுவாரு, சனி வேலையை காட்டுவாரு. இப்ப சனி 10ல் இருக்கும்போது குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்துல ஒரு வித மாற்றங்கள் ஏற்படும், குடும்ப விரிவாகும். அதே மாதிரி கரியர் அப்படின்ற இதை நம்ம வச்சு பார்க்கும்போது கரியர்லயும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஸோ குடும்பமா இல்லை கரியரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் 2 கண்ணா தான் பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. சுக்கிரனோட இணைவில் குரு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது?
ஏன்னா மிதுன ராசிக்கு எப்பயுமே மனசுல ஒரு ஆசை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜை விரும்பவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே வந்து தனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்கும். பட் இந்த டைம்ல அவங்களுக்கு என்ன ஒரு ஃபோர்ஸபிளா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ரொம்ப அதிசாரமாக குரு வந்து உச்சமாயிறாரு. 2ஆம் வீட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குரு வந்து உச்சமானதுனால குடும்பத்தை கிரியேட் பண்ணணும், குடும்பத்தோட இப்போ சேர்ந்து இருக்கணும், நமக்காக ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ரொம்ப தள்ளிட்டாங்க. இவங்க தள்ளல, குடும்பத்தில் இருக்கவங்களே ரொம்ப தள்ளி விட்டாங்க. உனக்கு வயசாகுது, 35 வயசாகுது, இன்னுமா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால இப்போ குருமலமும் இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த டைம், இந்த மாதம் அப்படின்றது இவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுங்க. மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சனி அடுத்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரும்போது மிதுனத்துக்கு என்னென்ன ஆசை இருந்துச்சு, சில பேருக்கு நிறைய ஆசை இருக்கும், சில பேருக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் ஆசை இது ஒன்று தான்ப்பா இருக்குது, இது ஒன்று நிறைவேறினாயே எனக்கு நல்லா தான் இருக்கும், லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவர் அடுத்து வரார். ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது இந்த மாதத்துலேயும் புத்துணர்ச்சியை தர மாதிரியான விஷயம் தான் நடக்கும். சனி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார். ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பக்கம் உங்களுக்கு 6ஆம் இடத்தோட அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் அடுத்தடுத்து நகரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கு. ஸோ மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி வந்துருச்சு, குடும்பம் விரிவாகக்கூடிய டைம் பீரியட் வந்துருச்சு, கண்ணா சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் குரு உங்களுக்கு சொல்றாரு. நன்மைகள் நடக்கும். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே இன்டெலிஜென்ட்டுங்க, ரொம்ப அறிவாளிக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பொறுமையாக தான் அவங்க வந்து செய்வாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களும் அதே மாதிரி தான். ஸோ மிதுன ராசியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனான புதன் ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கும். உங்கள் ஃபோக்கஸ் மேலே குறியா இருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். அதாவது கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஈகிள் ஐ, அந்த மாதிரி உங்கள் ஃபோக்கஸ் எது, என்ன நான் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன் அதுலேயே நீங்கள் கண்ணும் கருத்துமா இருந்து பாருங்க. உங்களை தொடறதுக்கு யாருமே இல்லை. சனி நின்று சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் வேறு யாரும் கிடையாது சனியை தவிர. அதனால உங்களுக்கு நின்று சப்போர்ட் பண்ணுற இடத்துல வந்து சனி பகவான் அடுத்த ஒரு 3 வருஷம் இருக்கார். ஸோ 3 வருஷம் சூப்பர் தான், கவலையே வேணாம். ஸோ நல்லா இருக்குங்க. மொத்தத்தில் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா விரிவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் கரியரில் நல்லா பேலன்ஸ்டாக இருக்க போறீங்க இந்த மாதம். ஸோ ரிஷபராசி பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.